ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க டெய்லி யூஸ் பண்ற அதே வாட்ஸ்அப் அதையே உங்க பிசினஸ அடுத்த லெவலுக்கு கொண்டு போற ஒரு பவர்ஃபுல் டூலா மாத்த முடியும்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமாங்க, நம்ம பார்க்க போறது வாட்ஸ்அப் பிசினஸ் பத்தி தான். வாங்க, உங்க பிசினஸ்க்கு ஒரு சம்மத்தியான டிஜிட்டல் லுக் கொடுக்கலாம். நம்மள பல பேருக்கு, குறிப்பா சின்னதா பிசினஸ் பண்றவங்களுக்கு இந்த அனுபவம் கண்டிப்பா இருக்கும். ஒரு பக்கம் ஃப்ரெண்ட்ஸ் சாட், இன்னொரு பக்கம் ஃபேமிலி குரூப். இதுக்கு நடுவுல திடீர்னு ஒரு கஸ்டமர் ஆர்டர் பத்தி மெசேஜ் பண்ணுவாரு. எல்லாம் ஒன்னா கலந்து ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆயிடும் இல்லையா? வாங்க, இந்த குழப்பத்துக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சு எல்லாத்தையும் பக்காவா ஆர்கனைஸ் பண்ணலாம். இப்போ நாம என்ன பண்ண போறோம்னா, உங்க சாதாரண வாட்ஸ்அப் பிசினஸ் அக்கவுண்ட்டை கஸ்டமர்ஸை அப்படியே ஈர்க்கிற மாதிரி ஒரு பளபளப்பான டிஜிட்டல் ஷோரூம் மாதிரி மாத்த போறோம். ஆமாங்க, உங்க பிசினஸ் இனிமே கூட்டத்துல தனியா தெரியும். சரி, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? ஒரு சூப்பரான ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் தான். கஸ்டமர்ஸ் முதல்ல பாக்குறது உங்க ப்ரொஃபைல தான். அது கிட்டத்தட்ட உங்க கடைக்கு வெளியில மாட்டியிருக்கிற ஒரு பளபளப்பான சைன்போர்டு மாதிரி. அந்த சைன்போர்டை எப்படி கரெக்டா கச்சிதமா ரெடி பண்றதுன்னு இப்ப பார்க்கலாம். உங்க பிராண்டோட முகத்தை மாத்துறது எவ்ளோ ஈஸின்னு தெரியுமா? சும்மா 5 டச் தான். முதல்ல செட்டிங்ஸ் போங்க, அப்புறம் பிசினஸ் டூல்ஸ். அதுல ப்ரொஃபைல செலக்ட் பண்ணுங்க. ப்ரொஃபைல் பிக்சரை டேப் பண்ணி உங்க லோகோவையோ இல்ல ஒரு ப்ரொஃபஷனல் போட்டோவையும் அப்லோட் பண்ணி சேவ் பண்ணுங்க. அவ்வளோதான். இத பார்த்த உடனே கஸ்டமருக்கு உங்க மேல ஒரு நம்பிக்கை வரும் பாருங்க. அதுதான் சக்சஸ்க்கான முதல் படி. அடுத்தது, உங்க கடைக்கு ஒரு கிளியரான ஐடென்டிட்டி கொடுக்கணும். உங்க கம்பெனியோட பேரு, நீங்க என்ன பிசினஸ் பண்றீங்கன்னு 2 லைன்ல ஒரு சின்ன டிஸ்கிரிப்ஷன், அப்புறம் உங்க பிசினஸ் எந்த கேட்டகரியில வருதுன்னு செலக்ட் பண்ணணும். இந்த 3ம் பக்காவா இருந்தாலே போதும், கஸ்டமர்ஸ் உங்களை பார்த்த உடனே புரிஞ்சுக்குவாங்க. ஓகே, நம்ம டிஜிட்டல் ஷோரூமோட வாசல, அதாவது நம்ம ப்ரொஃபைல சூப்பரா ரெடி பண்ணியாச்சு. இப்போ ஷோரூம்குள்ள வர உங்களுக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸையும் கொடுக்கணும் இல்லையா? இந்த டீட்டெயில்ஸ் தான் சும்மா எட்டி பார்க்கறவங்கள உங்க பெர்மனன்ட் கஸ்டமரா மாத்த போகுது. கஸ்டமர்ஸ்க்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் முக்கியமா தேவைப்படும் யோசிச்சு பாருங்க. உங்க கடை அட்ரஸ், அதுவும் மேப் லொகேஷனோட, நீங்க எந்த நேரத்திலிருந்து எந்த நேரம் வரைக்கும் இருப்பீங்கன்னு சொல்ற பிசினஸ் ஹவர்ஸ், உங்க வெப்சைட் லிங்க், இமெயில் ஐடி, இது எல்லாத்தையும் கொடுத்துட்டீங்கன்னா அவங்க உங்களை தேடி வர்றதுக்கும் காண்டாக்ட் பண்றதுக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த பிசினஸ் ஆஸ் ஃபீச்சர் இருக்கு பாருங்க, அது நிஜமாவே ஒரு சூப்பரான விஷயம். நீங்க 24 மணி நேரமா அவைலபிளா, இல்ல குறிப்பிட்ட நேரத்துல மட்டுமா, இல்ல அப்பாயின்மெண்ட் எடுத்தா மட்டும்தான் பார்க்க முடியுமான்னு ரொம்ப தெளிவா சொல்லிடலாம். இதனால கஸ்டமர்ஸ் உங்களுக்கு மெசேஜ் பண்ணிட்டு பதில் வரலேன்னு ஏமாந்து போக மாட்டாங்க. அவங்க எதிர்பார்ப்ப நம்ம சரியா ஹேண்டில் பண்ணலாம். நம்ம டிஜிட்டல் ஷோரூம் ரெடி. இப்போ அதுல நம்மளோட ப்ராடக்ட்ஸ அழகா டிஸ்ப்ளே பண்ண வேண்டாமா? அதுக்கு தான் இந்த கேட்லாக் ஃபீச்சர் இருக்கு. கஸ்டமர்ஸ் வாட்ஸ்அப்பை விட்டு வெளியே போகாமலேயே உங்க ஷோரூம்ல இருக்கிற எல்லா பொருட்களையும் பார்க்கறதுக்கு இது ஒரு அருமையான வழி. உங்க கேட்லாக்ல ஒரு பொருளை ஆட் பண்றது ரொம்ப ரொம்ப சிம்பிள். பிசினஸ் டூல்ஸ்ல கேட்லாக் போங்க, ஆட் நியூ ஐட்டம் கொடுங்க. பொருளோட போட்டோஸ், அதோட விலை, அப்புறம் ஒரு சின்ன டிஸ்கிரிப்ஷன், அவ்வளோதான். இதெல்லாம் கொடுத்து சேவ் பண்ணிட்டீங்கன்னா வாட்ஸ்அப்குள்ளேயே உங்க கஸ்டமர்ஸ்க்கு ஒரு மினி ஆன்லைன் ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸை நீங்க கொடுக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போறது ஒரு டைம் சேவிங் மேஜிக், ஆட்டோமேட்டட் மெசேஜஸ். இது எப்படி தெரியுமா? உங்களுக்கு பதிலா 24/7 வேலை செய்யற ஒரு ஸ்மார்ட் அசிஸ்டன்ட் மாதிரி. ஆமாங்க, நீங்க தூங்கிட்டு இருக்கும் போதும் கூட இது உங்க கஸ்டமர்ஸ்க்கு பதில் சொல்லிட்டே இருக்கும். இதுல 2 வகை இருக்கு. ஒன்னு கிரீட்டிங் மெசேஜ். தடவையா உங்களுக்கு மெசேஜ் பண்றவங்களுக்கு வாங்க வணக்கம்னு ஒரு வார்ம் வெல்கம் கொடுக்கும். இன்னொன்னு அவே மெசேஜ், நீங்க கொஞ்சம் பிஸியா இருக்கும்போது ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நான் ரிப்ளை பண்றேன்னு சொல்லி அவங்க எதிர்பார்ப்ப சரியா கையாளும். ரெண்டுமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். இப்போ நம்ம பார்க்க போறது ஒரு ரியல் கேம் சேஞ்சர் ஃபீச்சர், குவிக் ரிப்ளைஸ். இதோட விலை என்ன, கடை எங்க இருக்கு, இந்த மாதிரி திரும்ப திரும்ப வர்ற கேள்விகளுக்கு இனிமே நீங்க ஒவ்வொரு முறையும் டைப் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. சும்மா ஒரே ஒரு டச்ல பதில அமைச்சிடலாம். இது உங்க நேரத்தை எவ்வளவு மிச்சப்படுத்தும்னு யோசிச்சு பாருங்க. ஒரு குவிக் ரிப்ளை செட் பண்றது ரொம்ப ஈஸி. முதல்ல பிசினஸ் டூல்ஸ்ல குவிக் ரிப்ளைஸ் போங்க. அங்க ஆட் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. உங்க பதில டைப் பண்ணிட்டு அதுக்கு /hours மாதிரியோ இல்ல /விலை மாதிரியோ ஒரு ஷார்ட்கட் கீ செட் பண்ணுங்க. அவ்வளவுதான், சேவ் பண்ணிடுங்க. அடுத்த முறை நீங்க அந்த ஷார்ட்கட் கீயை டைப் பண்ணாலே போதும், நீங்க சேவ் பண்ண முழு மெசேஜும் ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். இதுதான் இந்த ஃபீச்சரோட மேஜிக். இவ்ளோ நேரம் நம்ம பார்த்த இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்க செஞ்சிட்டீங்கன்னா சூப்பர். இப்போ உங்க கையில இருக்கிறது சும்மா சாட் பண்ற ஒரு ஆப் கிடையாது. இது உங்க பிசினஸ வளர்க்க போற ஒரு பவர்ஃபுல் டூல். இந்த மாற்றத்தை நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. அப்போ சுருக்கமா ஒரு ரீகேப் பாப்போமா? இப்போ உங்ககிட்ட என்னெல்லாம் இருக்கு? 1, ஒரு ப்ரொஃபஷனல் நம்பிக்கையான ப்ரொஃபைல். 2, கஸ்டமர்ஸ்க்கு தேவையான எல்லா பிசினஸ் தகவல்களும். 3, உங்க ப்ராடக்ட்ஸ பார்க்க ஒரு சூப்பரான கேட்டலாக். 4, உங்க நேரத்தை மிச்சப்படுத்த ஆட்டோமேட்டட் மெசேஜஸ். ஆக மொத்தம்
உங்க டிஜிட்டல் ஷோரூம் இப்போ 100% ரெடி. உங்களோட இந்த புத்தம் புது டிஜிட்டல் ஷோரூம் இப்போ கஸ்டமர்ஸ வரவேற்க தயாரா இருக்கு. கேள்வி இதுதான், உங்க கடையோட முதல் போனிய யார்கிட்ட ஆரம்பிக்க போறீங்க? யோசிங்க, உடனே செயல்ல இறங்குங்க. வெற்றி உங்க கையில தான்.